ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகி திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி திட்டத்தோடு தான் அவர் சட்டசபைக்குள்ள வந்திருக்கார் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அங்க நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்ன தப்பான அரசியல்? கூட்டணிக்குள்ள போறதோ தப்பா? எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்றது இல்ல, ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்த ஒரு விபத்து, ஒரு சம்பவம், அதுல கூட்டணிக்கான முயற்சிகளை மேற்கொள்றது சரியா இருக்கு? பாருங்க, அந்த சூழ்நிலையில அவருக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு வருது? எல்லாருக்கும் தானே வருது. ஒரு அரசியல் தலைவர் பாக்குறதுக்காக நிறைய பேர் வராங்க. அதுல 41 பேர் இறந்து போறாங்க. அந்த 41 குடும்பம் இன்னி வரைக்கும் அந்த தலைவரை பார்த்து தப்பான எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. ஐயா, உன்னை பார்க்க வந்துதான் என் தம்பி செத்தான், உன்னை பார்க்க வந்துதான் என் பொண்டாட்டி செத்தா, உன்னை பார்க்க வந்துதான் என் குழந்தை செத்துதுன்னு ஒருத்தன் சொல்லல. அப்ப நீங்க எப்படி அந்த இடத்துல கை கொடுக்காம இருப்பீங்க? நடந்தது ஒரு விபத்து தானே. அதை உடனே அப்படியே மாத்தி ராத்திரியோட ராத்திரியா அவர் தூங்கவே முடியல. பாவம் ஸ்டாலின் அன்னைக்கு ராத்திரி தூங்கவே முடியல, தூக்கம் வரமாட்டேங்குது. கள்ளக்குறிச்சியில 72 பேர் செத்து போனாங்க, அன்னைக்கு தூங்கிட்டாரு. பல அமைச்சர்கள் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, போகிறது நியாயமான ஒரு விஷயம் தானே. அதுக்கு தானே அரசு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. நான் போக முடியுமா? இப்ப நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் 35 டாக்டருக்கும் உனக்கு பிறந்த பண்ண தெரியுமா? தெரியாதா? வெளில போ. உனக்கு ஃபோரன்சிக்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? வெளில போ அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? செந்தில் பாலாஜியால தான் சொல்ல முடியும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால தான் சொல்ல முடியும். அவங்க அதுக்கு தானே போறாங்க. அதுக்கு தானே அரசு கொடுத்துருக்கோம். வேற எது கொடுத்துருக்கோம்? கொடி பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அவங்க போனாங்க, அவசரப்பட்டாங்க. என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய பயம் அல்லது மக்களுடைய கருத்து 100 வரைக்கும் போகணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் 35 டாக்டர் உள்ள வந்தாங்க. நல்ல வேலையா ஆண்டவன் 41 நிறுத்திட்டான். இது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, ஒரு விபத்து நடந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? விபத்து நடந்தா RSS என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு விபத்துக்கும் RSS வரும். அங்க இருக்கிறவங்கள 3 விதத்துல அவங்களை காப்பாற்றும். அவங்க பொருளை திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அவங்கள பொறுப்பா அவங்களுடைய குடும்பத்தோட கனெக்டிவிட்டி பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும். அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யறதுக்கு வேலை பண்ணும். விபத்து நடந்த பகுதிக்கு நீங்க போறது இந்த 3த்துக்கு தான். இதே அரசு செஞ்சா நாம வருத்தப்படுறோம். அரசு பண்றதுல ஏதோ சந்தேகம். நான் எதையுமே சொல்ல, நான் வருத்தமே படலையே. நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப கரெக்ட். 100 சாவை எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாம் 2 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தி வச்சதும், ஆம்புலன்ஸ் சர்ன்னு உள்ள வெளில போறதும், காலியா போற ஆம்புலன்ஸா அத்தனை கத்தணும், அவ்வளவுலாம் பண்ணதும், ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணதும். விபத்து நடந்திருக்கு, இந்த விஷயம் நடக்க போது, மயக்கம் வருது, உடனடியாக ஆம்புலன்ஸ் தேவை இருக்குன்னு போலீஸ் உணர்ந்துதான் போலீஸ் ஆம்புலன்ஸ். திமுக கொடி போட்டா எங்க அரசு ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணா திமுக கொடியோட இருக்குமா? இன்னொரு வண்டியை அனுப்பிச்சு வச்சதுன்னா, அது தண்ணி பாட்டில் அனுப்பிச்சதுன்னா அதுல செந்தில் பாலாஜி படம் இருக்குமா? உதயநிதி படம் தானே. பாவம், அவர் தானே துணை முதல்வர். அடுத்தது அவர் தானே ஆட்சி செய்ய போறாரு. அவர் படம் தானே இருக்கணும். செந்தில் பாலாஜி படம் எப்படி இருக்கலாம்? முட்டாள்தனமா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு நீங்க கொடுத்ததே தவறு. கொடுத்து வந்திருக்க கூடாது. அடுத்த முறை நீங்க பெரிய இடம் தான் கொடுக்கணும். இதை விட சின்ன இடத்துக்கு அவர் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தாதான் அவருக்கு வீழ்ச்சி. இதை விட பெரிய இடம் கொடுங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அது அவருடைய வளர்ச்சி. இது கூட புரிஞ்சுக்கல. நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. தப்பான ஒரு அரசை நடத்துறீங்க. எல்லாத்துலயும் சாவு அரசியலுங்கிறது திமுகவுக்கு பேர் போனது. என்னால ஆரம்ப காலத்துல சொல்ல முடியும். இந்த திமுக தொடங்கிய காலத்துல இருந்து எத்தனை சாவு அரசியலை திமுக பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த விபத்து, இந்த சாவுல பாஜக அதிமுக அரசியல் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. அரசியல் எப்படி பண்ணாங்க? தோழமையோட பண்றாங்க. யாருக்கு என்ன பண்ணணுமோ நிலை குலைஞ்சு நிக்கிறாரு விஜய். அவருக்கு இது புதுசு. அவர் இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பார்த்தது இல்ல. டக்குன்னு அவருக்கு அண்ணாமலை அங்கிருந்து வராரு. விஜய் இருந்தாலும் வந்திருப்பாரு, வேற யாராவது இருந்தாலும் வந்திருப்பாரு. திருமாவளவனுடைய விஷயத்துக்குள்ள நடந்திருந்தாலும் அவர் வந்திருப்பாரு. யாராக இருந்திருந்தாலும் வந்திருப்பாரு. எடப்பாடியும் அதே தான் பண்ணிருக்காரு. இப்ப அதனால விஜய் இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நீங்க எழுதி தர முடியுமா? அன்னைக்கு கரூர்ல பண்ணதுனால இவங்க வந்துருவாங்கிறத உங்களால எழுதி தர முடியுமா? முடியாது. விஜய் என்ன பண்ண போறாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் என்ன திட்டத்தோட அரசியலுக்கு வந்திருக்காரு? அவர் கூட இருக்கிறவங்க யாரு? ஒரு 4-5 பெரியாரிஸ்ட் வேணா எனக்கு தெரியும். மற்றபடி கூட இருக்கிறது யாருன்னே நமக்கு தெரியாது. கள்ளச்சாராய மரணத்திற்கு இதே அதிமுகவும் பாஜகவும் முனைப்பு காட்டுனுச்சு. மரணத்துக்கு போது என்ன முனைப்பு காட்டணும்? அங்க நடந்ததுதான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே போனாரு அண்ணாமலை. போயிட்டு 1 லட்சம் முதல்ல அறிவிச்சது அவர் தானே. உங்களை மாதிரி ராத்திரியோட ராத்திரியா 10 லட்சத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பாத்தீங்க. அதுல அவங்க எல்லாம் கொஞ்சம் எதிர்கருத்து சொல்ல வைக்கலான்னு பாத்தீங்க. அந்த வேலையை அவர் பண்ணவே இல்லையே. ஃபர்ஸ்ட் கொண்டு போய் 1 லட்சம் ரூபாய்ங்கிறது அவர் தான் அங்கதானே பேசினாரு. முதல்வர் மனித தன்மையோட நடந்துக்கலாம்னு சொல்லுவாரு. முதல்வராக நடந்து கொள்ளவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மனுஷனா இருக்கிறதுங்கிறது நாம ஏன் ஒரு அரசியல்வாதி கிட்ட எதிர்பார்க்கணும்? அதுவும் தோழ்ந்த அரசியல்வாதிகிட்ட எதுக்கு எதிர்பார்க்கணும்? இத்தனை தொண்டர்கள் இருக்கிற இடத்துல, இத்தனை குறுநில மன்னர்கள் இருக்கிற இடத்துல தன்னுடைய பையன் தான் அடுத்தது முதல்வராக வரணும்னு நினைக்கிறது என்ன மனிதத்தன்மை? மனிதத்தன்மை அங்கேயே அடிபோச்சு போச்சே. உன் பையன் தான் அடுத்தது வரணும்னு நீங்க நினைக்கும் போதே உங்க மனிதத்தன்மை அடிச்சு போச்சு. அவங்களுக்கு திறமை இருக்கா? அவங்க உழைக்கிறாங்களா? ஏதாவது ஒண்ணு பார்த்துருக்கணும். ஸ்டாலின் உழைச்சார். கருணாநிதி கடைசி வரைக்கும் அந்த பதவியை அவர் கொடுக்கல. கடைசி நாள் வரைக்கும் அவர் கொடுக்கல. நீங்க சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் சொல்லலாம், அது வேற விஷயம். அவர் கொடுக்கல. ஆனா நீங்க அப்படி இல்ல.
உடனே கொடுக்குறீங்க. இப்போ உங்ககிட்ட என்னத்த மனிதத்தன்மை எதிர்பார்க்க முடியும்? ஒரு கட்சிக்கான நியாயமே உங்ககிட்ட இல்லையே. எத்தனை பேர் தொண்டர் உழைச்சிருக்கான். ஆனா அதிமுக அப்படியா நடக்குது, பிஜேபியில அப்படியா நடக்குது, அது வேற விஷயம். கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா, இது ஒரு விபத்து, தப்பாயி போச்சு, வாங்க நீங்களும் வாங்க நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட். அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு போய் சொல்றீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பைத்தியக்கார மடமா? அதுக்கு கேள்வி கேட்க தெரியாது? ஏன்னா நீ தான்டா சொன்ன அவனை போக சொல்லி, நீ தான் அவனை அந்த இடத்த விட்டு போக சொல்லி இருக்க. அப்புறம் எப்படி நீ அவர் ஓடி போயிட்டாருன்னு சொல்ற? கேட்க மாட்டாங்களா? ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கிறதுங்கிறது பெரிய குற்றமா? ஜாமீனுக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன், அது வரைக்கும் நான் இருக்கிறது பெரிய குற்றமா? டிடிவி எங்க ஒளிஞ்சிருந்தாருன்னு நான் சொல்லட்டுமா? திருமுருகம்பூண்டியில போலீஸ் அவர்கிட்ட போற வரைக்கும் இது யதார்த்தம் தானே. இதுல என்ன இருக்கு? சோ எதை நீங்க தவறான ஒரு முறையில கொண்டு போறீங்களோ அதை சரி செய்வதற்கான வேலையை செஞ்சா உடனே கூட்டணினா எதிர்கட்சிகள்லாம் கூட சேரத்தானே இருப்பாங்க. நீங்க எதுக்கு அப்புறம் 53 பேரை கூட்டி ஒரு கூட்டணி அமையாது? நான் சொல்லலையே, அமையணும்னு நான் செய்யலையே. அண்ணாமலை தான் அழகா சொல்றாரு, கொள்கை எதிரின்னு சொன்னவர்கிட்ட போய் நாங்க என்னத்தங்க பேச முடியும்? நியாயமான ஒரு விஷயம் தானே. அண்ணாமலையோட ஸ்டாண்ட் கேட்கல, அவர் சொல்றது அதிமுகவுடைய பாருங்க, அதிமுக தாவேக்காவை தன்னுடைய கூட்டணியில கொண்டு வரணும்னு நினைச்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதானே. கரூருக்கு முன்னாடியும் தெரிஞ்ச உண்மைதான், கரூருக்கு பின்னாடியும் தெரிஞ்ச உண்மைதானே. இதுல என்ன இருக்கு? நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா யாரை வேண்டுமானாலும் நான் கூட்டம் சேர்த்துப்பேன். எந்த இந்தி திணிப்பை தொடர்ந்து செஞ்சாங்களோ அந்த காங்கிரஸ் நான் வச்சுக்கலையா அடிமையா, கேவலமா? ஏய் கபாலி என்ன வந்து சொல்லுங்க எஜமான், வச்சுக்கலையா? நான் எதிர்த்தனா? கூடா நட்புன்னு சொல்லி ஒதுக்கின நான் எதிர்த்தனா? 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொண்டு குவித்த போது அதுக்கு காரணமா இருந்த காங்கிரஸ் குற்றம் சாட்டிட்டு அவங்களே கூட்டணியில வச்சிருக்கானே, தப்பா சரியா? அடிமைனா இங்க இருக்கிற பிஜேபி அடிமை இல்லைன்னு. பிஜேபி யாருக்கு அடிமையா இருக்க முடியும்? பிஜேபி மத்திய அரசுல இருக்கு, அதிமுக இங்க அதிக ஆண்டுகள் ஆண்டு இருக்கு, விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. யாருக்கு யார் அடிமை? இதுல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்கிறாங்களா? காங்கிரஸ் பிரபலமான கட்சி மாதிரி தமிழகத்துல தேசிய அளவுல காங்கிரஸ் பெரிய கட்சி அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற அந்த கருத்துல இல்ல. வடக்கு அந்த ஏரியாவில் எல்லாம் 230 தொகுதியில பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் இன்னைக்கும் சண்டை நடக்குது. அந்த வகையில காங்கிரஸ் எதிர்கட்சி தான், பெரிய கட்சி தான். ஆனா தென்னகத்துல நான் ஏன் தமிழகத்துல அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, தென்னகத்துல 3 மாநிலத்துல அது கோல வச்சது. தெலுங்கானால ஆளுது, கர்நாடகால ஆளுது, கேரளால தொடர்ந்து வெற்றியை சந்திச்சுட்டு இருக்கு. அந்த இடத்துல நீ அடிமையா இருக்கேன்னு நான் கேட்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு டேபிள் டென்னிஸ் மேட்சுக்கு விருந்தினரா வர்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தகுதிக்கு நீங்க இங்க வர்றீங்கன்னு நான் எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் விளையாடக்கூடிய கிரிக்கெட்ல 12வது சப்ஸ்டியூட் பேட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா நான் வருத்தப்படுவேன்னா மாட்டேன். தென்னகத்துல நீங்க பெரிய ஆளு. பிஜேபி தான் கடந்த 4 தேர்தல்களாக அதிக சீட்டு வென்ற கட்சி. கேரளால போய் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இல்லைங்க அது 3 நோட்டா கட்சிங்கன்னு. ஆனால் அதுதான் அதிக சீட்டை வெற்றி பெறுது. அதே மாதிரி இன்னைக்கு அதிக மாநிலங்களில் இருப்பது காங்கிரஸ். அது போய் அடிமையா இருக்கேன்னு நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா பாருங்க, தொடர்ந்து நாம இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல திரு நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், திரு அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், இந்த விஷயத்துல இருந்து நாம இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சிருக்கு, அது சுப்ரீம் கோர்ட்டோட தலையீட்டுக்கு போயிடுச்சு, சிபிஐ அவங்க அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் சிபிஐ பார்த்துக்கும் நீதிமன்றம் பார்த்துக்கும் அப்படின்றத விடாம தொடர்ந்து இதுல அரசியல் பண்றது நீதிமன்றம் பார்த்துக்குன்னு எப்ப விடணும்? நேத்திக்கு தானே. நேத்து கூட பிரஸ் மீட், நேத்து கூட சிபிஐ பார்த்துக்குன்னு எப்ப விடணும்? நேத்திக்கு தானே. அது வரைக்கும் அலும்பு பண்ணதெல்லாம் யாரு? கடந்த 14 நாளா அசிங்கமும் அவலமும் பண்ணது யாரு? இந்த நீதிபதி கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஆனா இந்த அதிகாரி பேசும். ஒரு அரசாங்கம் வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த அதிகாரிக்கு உயர் பதவி கொடுப்பேன். யார் மீட்டிங்ல பேசினாங்களோ அவங்களுக்கு உயர் பதவி கொடுக்கும். இவர் பேசுறாரு, போலீஸ் அதிகாரி பேசுறாரு. நடந்திருக்கலாம் இல்லையா உயர் பதவி? விபத்துங்கிறது இயல்பா நடந்ததுங்கிறத முதல்ல ஒத்துக்கோங்க. பழி போட்டு ஒருவனை தூக்கிடணும்னு நினைக்காதீங்க. ஆடாம ஜெயிக்கணும்னு பழைய திமுக மாதிரி நினைக்காதீர்கள். ஆடி ஜெயிங்க. தைரியம் இருந்தா, கெத்து இருந்தா. கூட்டத்துல ஒரு தலைவர் பேசுறாரு, அந்த கூட்டம் அவருடைய கூட்டம். அங்க நடக்கிற விபத்துக்கு அதை எப்படி பார்க்க முடியும்? செருப்பெடுத்து வீசினதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. சிரிப்பா சிரிக்க மாட்டாங்க. நான் நாளையில இருந்து என்ன பண்ண போறேன்னா திமுக கூட்டத்துக்கு எல்லாம் போறேன். ஆனா என்கிட்ட அவ்வளவு செருப்பு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. ஏதாவது கல்யாண மண்டபத்துல திருடிட்டு நான் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் திசை திருப்புவதற்காக அவர் மேல செருப்பு அடிச்சேன். எதுக்கு ஸ்டாலின் உங்களை பார்க்கணும் சார்? இந்த பக்கம் அவரு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு சார், அதை உங்க கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக நான் செருப்பால் அடிச்சேன் சார். சொல்லட்டுமா? இன்னொரு மீட்டிங்க்கு போறேன். மைக்கில் ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசுறேன், இங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கு அது புரியல. நான் செருப்பு எடுத்து ஸ்டாலின் ஐயா மேல வீசுறேன். வீசிட்டு சார் அவர் பேசுறது யாருக்கும் புரியல, தூங்குறாங்க சார். சொல்லட்டுமா? விபத்தையும் கல்யாணம் பண்றது செருப்பு எடுத்து ஒரு ரசிகம் அடிப்பானா? நான் வர்றது அங்கதான். நான் எதுக்கு இல்லைன்னா கெட்ட நேரமா நான் போய் திமுக கூட்டணி மீட்டிங்ல போய் உட்கார்றதுக்கு. நான் திமுக மீட்டிங்க்கு போறேன், செருப்பால ஸ்டாலின் ஐயா மேல அடிக்கிறேன். எதுக்குன்னு சொன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. எதற்கு என்று சொன்னால் தவறா ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், இங்க எல்லாரும் தூங்குறாங்கன்னு அதற்காக. பண்ணட்டுமா? நியாயமான கருத்து தானே? அப்படித்தானே பாவம் பண்ணா?
அங்க விஜயை பாக்குறதுக்காக மத்தியானத்துல இருந்து உட்கார்ந்து இருந்தவன் செருப்படுத்து விஜய் மேல வீசினது அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தானே. இங்க முட்டாள்தனமா எவனா சொல்லுவானா, சட்டசபையில வேணா ஒருத்தன் சொக்காய் கடிச்சுக்கிட்டு வருவான். எதுக்கு வருவான் அப்படின்னு கேட்டா இந்த கவனத்தை திருப்புவதற்காக வருவாங்க. ஆனா பனியன் கிழியாது, ஏன்னா திருப்பூர் பனியன் நல்லா இருக்கும், அது கிழியவே கிழியாது, சொக்கா கிழிஞ்சிரும். அவங்க வேணா வரலாம். ஸ்டாலின் ஐயா நேற்றுக்கு சட்டசபையில சொல்றாரு, செருப்பு எடுத்து அடித்தது கவனத்தை பெறுவதற்காகங்கிறாரு. இது எனக்கு போரும். பிஜேபி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அதிமுக அன்பர்களுக்கும் நாளையில இருந்து எந்த மீட்டிங்கு போனா, திமுக மீட்டிங் போனா 2 செருப்போட போங்க, ஒன்னு எடுத்து டொப்புன்னு அடிங்க. கேட்டால் ஸ்டாலின் ஐயாவின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பண்ணும். தவறான வழிநடத்தல். நீங்க தானே சொல்றீங்க. யதார்த்தத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நீங்க தான் சொல்றீங்க, அதை நியாயப்படுத்துறீங்க. 15 நாள்லயா திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், அதையும் திருந்தல. சுப்ரீம் கோர்ட் குட்டு வைத்ததற்கு பிறகு திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், அப்பையும் திருந்தல. இப்ப நாளையில இருந்து நம்ம சொல்லுவோம், பிஜேபி அதிமுக நண்பர்களுக்கு சொல்லுவோம். நடந்ததோ போலீஸ் கொடுக்குற அறிக்கைகளை முதல்வர் சொல்றாரு. அதுக்கு அவர் சேவையே இல்லைங்க. டைபிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர் நினைக்கிற வேற என்ன, நேரடியாக போய் ஆய்வு பண்ணுவோம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்திய அரசு எந்த நாட்டினுடைய அரசும் அதிகாரிகளால் தான் இயக்கப்படுகிறது, சிஸ்டத்தின் மூலமாகத்தான் செயல்படுகிறது. மக்கள் பிரதிநிதிங்கிற அடிப்படையில் வர்ற, உதாரணத்துக்கு கவர்னர் தான் இந்த மாநிலத்தின் பாதுகாவலர், அவர் தான் ரிப்போர்ட்ஸ் அனுப்பணும். ஸ்டாலின் ஐயா எதற்கு தேர்தலில் போட்டிட்டு வர்றாருன்னா, மக்கள் கருத்துக்களை எடுத்து சொல்ல, இது கரெக்டு, இது தப்பு, இது செஞ்சா தப்பாயிடும், இது செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு தான் நீங்க அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கீங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரிகள் தானே கையெழுத்து போடணும். முதல்வர் தனியாவே எப்படி இந்த விஷயம்? முதல்வர் அப்புறம் கட்சி எதுக்கு நடத்துறீங்க? 50 வருஷமா 1000 ரூபாயை கொடுத்துட்டு சந்தோஷப்படுறதுக்கா? 1,15,00,000 குடும்பத்துக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு பெருமிதம் படுறதுக்கு 50 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க. கட்சி சொல்றது சொன்னா, கட்சி சொன்னதெல்லாம் நம்ம நம்பிட்டு சொல்றோம்னு சொல்றோம். அரசாங்கமா சொல்லும் போது இல்ல, நீங்க அதுக்கு தானே ஆண்டவன் 1 கிலோ 400 கிராம் மூளை வச்சிருக்கான் ஒவ்வொருத்தனுக்கும். எல்லாருக்கும் ஒரே சைஸ் மூளை தான். மூளை சைஸ் மட்டும் குறையாது, உடம்பு ஒல்லியா இருக்கான் குண்டா இருக்காங்க வராது, அதுக்கு தானே வச்சிருக்கான். இல்லைங்க இது பண்ணா தப்புங்க, இது எப்படிங்க சரியா வரும் அப்படின்னு சொல்றதுக்கு தானே உங்களை பதவியிலேயே வச்சிருக்கோம். ஒரு பக்கம் காவல்துறை மேல குற்றம் சாட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பர்மிஷன் கொடுத்த டைம் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அமைச்சர்கள் சிக்குவாங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள், செந்தில் பாலாஜிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப ஆட சொல்லாத, அவர் அமைச்சரா இருக்கவே போறது இல்லை. கோர்ட்டு தெளிவா சொல்லிடுச்சு, நீ அடுத்த தேர்தலில் ஜெயிச்சாலும் நீ அமைச்சராக இருக்க முடியாது, ஜாமீன்ல இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த கதையை விட்டுருங்க. 4 இடத்துல போனா கூட்டம் ஆள் பறிக்குது, அந்த ஆள் வந்து எதையுமே பேச மாட்டேங்கிறாரு, எங்க வேணுமோ அங்க மட்டும்தான் பேசுறாரு. அதுக்கே இவ்வளவு கூட்டம் இருக்கு. நான் டெய்லி உட்கார்ந்து எதையாவது பழி போட்டுக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு நடக்க போற சென்சஸ்ல நாளன்னைக்கு வரக்கூடிய ஒரு மறுசீரமைப்பை பத்தி நேத்துக்கே பேசுறேன். என்னை பத்தி எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். காசு கொடுத்தா, குவார்டர் கொடுத்தா, பிரியாணி கொடுத்தாதான் கூட்டத்துக்கே வரும். தொலைநோக்கு தலைவரை நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. தொலைநோக்கு தலைவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர். தொலைநோக்கு தான் அதுல இருந்தது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி தன்னை ராஜேந்திர சோழனாக காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், உங்க அப்பா ராஜராஜ சோழன், அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. ஆனா ராஜேந்திர சோழனா இருக்கணும்னு நீங்க பண்றதா இருந்ததுன்னா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் தான் அதை காப்பாத்துவேன், நான் தான் இந்தியை காப்பாத்துறேன், இந்தி வராம தடுக்கிறேன் அப்படின்ற கதையெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இவ்வளவுதான் நம்ம எடுத்து. திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில இந்த மாதிரி பேசுற விஷயங்கள், இந்த கரூர் சம்பவம் குறித்து பேசுறத சட்டசபையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிறார். உங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி இங்க பேசுறீங்களா அப்படின்னு கூட திரு முதல்வர். ஐயோ, அதோட நீங்க நிறுத்திப்பீங்களா? நம்ம அப்பாவு செம்ம ஜோக் அடிச்சாரு. கருப்பு கலர் பேட்சை வந்து ஒழுங்கா கட்டிட்டு போறாங்க, கட்டிட்டு போறவரை பார்த்து கேட்கிறாரு, என்ன உங்களுக்கு பிளட் ப்ரெஷரான்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய சபாநாயகர் பாருங்க. நம்மலாம் தவம் இருந்து பெற்றாலும் இந்த மாதிரி ஒரு சபாநாயகர் கிடைக்க மாட்டாங்க. நான் சரியான நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப தப்பாயிடும். என்னுடைய லெவலுக்கு அது தப்பாயிடும். அப்படி கேவலமா நடந்துக்கிறாரு. எதிர்ப்பு போராட்டத்தை கம்யூனிஸ்ட் வாய மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு போராட்டத்தையோ ஒரு எதிர்ப்பையோ தெரிவிப்பதுங்கிறது நியாயமான விஷயம்ங்கிறது தான் கம்யூனிஸ்ட் தத்துவம். இவர் கிண்டல் பண்றாரு, வாய மூடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. கேவலமா இருந்தது. அவன் எதிர்ப்பை தெரிவிக்கிறான். நீங்க நோட்டீஸ் பண்ண தவறுனது என்ன தெரியுமா? ஓபிஎஸ் என்கின்ற திமுக என்கின்ற அதுல ஒரு ஆவை சேர்த்துக்கிட்ட அவர் வந்து கருப்பு அணியில, கருப்பு அவரும் அணிஞ்சிருக்கலாம். ஏன்னா இது அவரும் பாவம், நீங்க சொல்ற ஆங்கிள் போறது இருந்தா விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறவர் தான் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஏன் அணியல? அவ்வளவுதான். கேள்வி என்னன்னா, நான் என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது, நாகரிகமா தெரிவிக்கிறதுக்காக வர்றேன். சொக்காயெல்லாம் கிடைச்சிக்கல. வெளியில உட்காந்துட்டு துரைமுருகனை டான்ஸ் ஆட சொல்லி, வேஷ்டி புடவையை கட்டிக்கிட்டு இப்படி பண்ண சொல்லி அந்த வேலையெல்லாம் நான் பண்ணல, அந்த அரசியலே நான் பண்ணல. நான் நாகரிகமா வந்திருக்கேன். ஆனா நீங்க கிண்டல் பண்றீங்க. கம்யூனிஸ்ட் எந்திரிச்சு கேட்டிருக்கணும், அந்த வார்த்தை தப்புன்னு சொல்லியிருக்கணும். இவ்வளவுதான் இவங்களுடைய லெவல் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஒண்ணு சொல்றேன், அடிமைகள்ங்கிற வார்த்தைக்கு நான் சொல்றேன், திருமாவளவன் ஐயாவுக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. கண்டிப்பா அவர் வந்து அவுட் ஆஃப் ப்ளூல தான் இந்த வேலை நடக்குது. அவருடைய வழக்கமான இதுல இந்த மாதிரி வராது. கட்சி அவர் கண்ட்ரோல்ல இல்லை. விஜய்
வந்துட்டாரு, இனி தலித் ஓட்டுகள் போயிடுங்கிற பயம் இருக்கு, பாமக பிஜேபியோட செட்டில் ஆயிடுதுங்கிற கடுப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் வந்து வெவ்வேறு விதமா நடந்துக்கிறார். அவரை ஸ்டாலின் கண்டித்தாருன்னு வருது, ஸ்டாலின் அழைத்து பேசினாருன்னு வரும். என்ன பிரச்சனை, விடுங்க பாத்துக்கலாம், நாம தானே ஜெயிக்க போறோம், 23,400 கோடி அந்தந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசினா அதுக்கு பேர் வந்து கூட்டணி. மிரட்டினார், அதிருப்தியை தெரிவித்தார், இதெல்லாம் தான் அடிமைக்கான வேலை. இதைத்தான் நம்ம மற்ற இடத்துக்கு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை புறக்கணிக்கணும், இல்லைன்னா திருமாவளவன் புறக்கணிக்கணும், அவர் ஒரு மோசமான அரசியல் செய்கிறார், அந்த அரசியலை விட்டு வெளியில வரணும்னு சொல்ற தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் கொடுக்கிற எல்லா கேள்விகளுக்குமோ இல்ல எல்லா பேச்சுக்கும் இவர் பதிலடி கொடுக்குறாரு. நான் ஒரு அடி அடிச்சா 2 அடி திருப்பி அடிப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு. இது நாகரிக அரசியல். அண்ணாமலையோடைய பேட்டர்ன் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருந்ததுன்னா கடந்த ஒரு 4-5 மாசம் ஏதாவது ஒரு பேப்பர் நீங்க நம்ம இங்கிலீஷ் முறை சொல்லியே எடுத்துக்கோங்க, எடுத்து படிங்க. அண்ணாமலை ஒரு விஷயத்தை பேசும்போது அதற்கான பதில்கள் தான் கொடுப்பார். இஷ்யூ பேஸ்ட் பொலிட்டிஷியன், ஃபோக்கஸ் பிளேஸ்ட் பொலிட்டிஷியன். அடுத்தது இந்த நாடு எங்க முன்னேறணுங்கிற திட்டம் அவர்கிட்ட இருந்தாலும் இன்னைக்கு நீங்க மயக்க கொடுத்தீங்கன்னா தேவையற்ற வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வரவே வராது. தெளிவா அந்த இஷ்யூக்கான பதில் தான் வரும். பட் திருமாவளவனுடைய இன்னைக்கு பொசிஷன் அப்படி இல்லை. நாளைக்கு திருமாவளவனுக்கு ஒரு அநீதி நடக்குது அல்லது அவருடைய கூட்டத்தில் அவரு தான் கொடியை வைக்கவே விட மாட்டேங்கிறாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துக்கும் அண்ணாமலை வந்து பேசுவார். அவர் எதிர்கட்சி எதிரி கட்சின்லாம் பார்க்கிறவர் இல்ல. திருமாவளவனும் மெச்சூரிட்டியோட பேசக்கூடியவர். 2016 அவர் பேசினதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம். இன்னைக்கு அவர் கையில எதுவுமே அவர் கண்ட்ரோல்ல இல்லை. அவர் கட்சியே ஏறத்தாழ திமுக கண்ட்ரோல்ல இருக்கு, அவருடைய கண்ட்ரோல்ல இல்லை. இந்த மாதிரி டைம்ல ஒரு பிரீத்திங் எடுத்துக்கணும். அடுத்த நாள் அந்த மோட்டார் பைக் காரனை பத்தி அவர் பேசியிருக்க கூடாது. ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன் பேச மாட்டான், கீழே இருக்கிறவன பேச விடுவான். சரி, அவரு தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு திருமாவளவன். ஆனா இவர் அதை இக்னோர் பண்ணிருக்கலாமே தலைவர். அப்போ உங்களுக்கு நான் வரேன். டிஆர் பாலு கிட்ட போய் கேட்கறாங்க, அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காருன்னு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி. என்ன அவர் இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்கறீங்க, என் தகுதிக்கு நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு. ஆண்டவன் கரெக்டா ஆப்பு வச்சான். நீங்களே போட்ட மான நஷ்ட வழக்கு, அதுல வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு. இவர் நம்ம பால்துரை சிங்கம் அவர் தான் கேள்வி கேட்கிறாரு. தெரியாதுன்றீங்க. இது இப்படியே விட்டா அந்த வழக்கு ஊத்திக்கும். இவங்களே வாண்டடா வந்து மாட்டினது மான நஷ்ட வழக்குன்னு. அண்ணாமலை நான் கேள்வி கேட்கிறேன்னு வர்றாரு. 50 கேள்வி 100 கேள்வி எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் கோர்ட்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கூண்டை விட்டு கீழே இறங்க முடியும். இந்த சிச்சுவேஷனுக்கு உங்களை தள்ளினது யாரு? அண்ணாமலையா? இல்ல, உங்க வாய்க்கு நீங்க போட்ட கேஸ். அன்னைக்கு நீங்க அலட்சியப்படுத்துறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு நடக்குது. சோ அரசியல்ல எதை இக்னோர் பண்ணணும், எதை பூஸ்ட் பண்ணணும், எதை பலூன் பண்ணணும்ங்கிறதெல்லாம் ஒரு திறமையான ஒரு விஷயம். பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இல்லன்னு இதெல்லாம் மைலேஜ் இல்லைன்னு நீங்க சொல்லுவாங்க. நான் ஒன்னேன்னு சொல்லட்டுமா, ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லைட் அடிக்கிற இடத்துல நீங்க நின்றீங்கன்னா தான் உங்க போட்டோ உங்க முகம் வந்து 4 பேருக்கு தெரியும். குரூப் போட்டோல நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? இவங்களோடலாம் நான் இருந்தேன்னு சொல்றதுக்காக நிக்கிறீங்களா? அதுல ஏதாவது பெருமையா? அப்படி கிடையாது. நாளைக்கு மெமரிக்கு கொண்டு வரதுக்காக தான் நிக்கிறீங்க. பட் உங்க போட்டோ கிளியரா இருக்கணுமா வேண்டாமா? லைட் அடிக்கணுமா வேண்டாமா? சின்ன வயசுல யார் வேணாலும் போட்டோ எடுத்திருப்போம் ஸ்கூல்ல. அங்க லைட் எல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் வந்து டுப்புன்னு எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கும். அதை இக்னோர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வந்தாலும் யூ ஷுட் நோ, அந்த லைட் எனக்கு கரெக்டா வருதா, நான் சிரிச்சிட்டு இருக்கேனா, என் முகம் அந்த கேமராக்கு தெரிய போதான் தெரியாம நீங்க அங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த போட்டோல நீங்க இல்லைனாலும் அந்த நிகழ்ச்சி நடந்தது தானே, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. நீங்க சொல்லிக்கலாம் இல்லையா, நான் போயிட்டு வந்தேன், யாராவது நம்பாம இருக்க போறாங்களா? பாலிடிக்ஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கவனம் உங்க பக்கம் திரும்ப வேண்டும். எப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது. உங்களுக்கு பாதகமா இருக்கும்போது நீங்களே அதை வந்து அழகா தள்ளிவிடணும். எல்லாத்துக்கும் நான் தான் வரக்கூடாது. இதுதான் அண்ணாமலை மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். விஜயோடைய வழி வேற, அது எப்படி சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஆச்சுன்னா அது பெரிய அதிசயம். எதை பற்றியும் பேசாமல் இருந்துட்டு எதை பற்றி எப்போ வேணுமோ அதை மட்டும் பேசுவது. அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி ஒரு நியாயமான கருத்தை எடுத்து சொன்னார்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்த இடத்துல சீமான் முதல்ல ஈவே ராமசாமியை பேசும்போது எதுவும் பேசாம விட்டுறது. இந்த மாதிரியான அரசியல் எனக்கு புரியாது. அந்த மெச்சூரிட்டி லெவலே வேற. பட் அண்ணாமலை கம்ஸ் வேர் இஸ் ரிக்வயர்ட். எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டா வர்றாரு. நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வர்றாரு. உங்களுக்கு தெரியாத பல தகவல்களை சொல்றாரு. நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் அதை தான் சொல்லியிருக்கு. 29ஆம் தேதி 28ஆம் தேதி அண்ணாமலை கொடுத்த பேட்டியில கேள்வி கேட்டு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அத்தனையும் நீதிமன்றம் இப்ப கேட்டு. அதிமுக என்டிஏ நடந்த கூட்டணி குழப்பத்துல நடந்த விஷயங்களை தொடர்ந்து மீடியா பேசிட்டே இருந்தது. ஆனா அதை ஓவர் கம் பண்ணி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை திமுக பக்கம் திருப்பி இருக்காரு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அதுக்கு நீங்க அண்ணாமலை 2 மாசம் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு நீங்க வரணும். இன்னைக்கு தேதிக்கு திமுகவுக்கு தான் சப்போர்ட் அதிகமா இருக்கு. அட் திஸ் ஜங்க்சர், இந்த சூழ்நிலையில் இந்த நிமிடத்தில் எழுச்சி இனிமேதான் வரும் சொன்னார். அவர் ஜனவரியில தான் எதிர்பார்த்தார். நம்ம செந்தில் பாலாஜி செப்டம்பர்லயே அள்ளி கொடுத்துட்டாரு. வச்சுக்கோங்க, பரவாயில்லைங்க, எப்படி நான் உள்ள போறதுதான்
தேங்க்யூங்கிற மாதிரி கொடுத்து விட்டார். இதுதான் இப்ப வந்து அதிமுக பிஜேபிக்கு இன்னும் இந்த அட்டென்ஷன் வேணும். இந்த அட்டென்ஷன் யார் கொடுப்பாங்க? நாம உருவாக்கினா தப்பு, அதுவாக வர்றதுங்கிறது வந்து பிளஸிங். சோ இந்த இடத்துல எடப்பாடிக்கு நடந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் தாவேக்கா அதிமுக கூட்டணி வைத்திருந்தாலே ஜெயிச்சிருக்க போறார். பிஜேபியோட வைக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டு நலன் இருந்தாதான் நீங்க வைக்கணும். மத்திய அரசுல அவங்க தான் இருக்க போறாங்க அடுத்த பல வருடங்கள். தமிழ்நாட்டுக்கு நல்லது வேணும்னா அவங்களோட கூட்டணி வைக்கிறது தான் நல்லது. நாம தானே பிரிஞ்சுக்கிட்டு வந்தோம், திரும்பி சேர்ந்துட்டோம், அது வரைக்கும் ஓகே. பட் இங்க தமிழ்நாட்டை வெற்றி பெறுவதற்கு அவருக்கு தாவேக்கா இருந்திருந்தாலே போர்த்திருக்கும். இன்னைக்கு அவர் ரெண்டும் கையில இருக்கு. எங்களோட வந்து பல்வேறு தகவல் பயனுக்கு மிக்க நன்றி.